நீங்கள் பின்னாடி பொறுமையாக வாங்க, நாங்கள் கோயிலுக்கு போய் வீடியோஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் வணக்கண்டா மாப்பிள்ள கும்பகோணத்துலேருந்துன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். அப்படியே அங்கே இருந்தால் மல்லிப்பூ வாங்கி தர சொல்லி கேட்டேன். சரி ஓகே, நானும் வாங்கி அவள் தலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுட்டேன். செல்லத்துக்கு பார்த்தியா சிரிப்பு. கரெக்டாக கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ஒரு ஜஸ்ட் நோ மேரேஜ் ஆன கப்புள்ஸ் எங்களை கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்கள பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் திருநாகேஸ்வர் சீரீஸ் அண்ட் பார்ட் 6. கோயிலுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் இந்த குளம். இந்த குளத்தில் பெரிய பெரிய மீனுங்க இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி கிட்ட போய் பார்த்தா அதான் ஆமாம், எவ்வளோ பெரிய மீனுங்க. பட் எனக்கு நீச்சல் தெரியாது. அதான் வாங்க தைரியமாக நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். எனக்கே நீச்சல் தெரியாது. அவள் பாட்டுக்கு தைரியமாக குளத்துக்கிட்டு போய் தண்ணி எடுத்து தலைக்கு தெளிச்சிக்கிட்டான். அண்ட் எனக்கும் தெளிச்சு விட்டான். உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க கிளம்பலாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். எப்பயும் போல் இன்னைக்கு கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் கோயிலை கரெக்டாக கட்டிருக்காங்களா செக் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக தான் கட்டிருக்காங்க. இங்கே ராகு பூஜை ரொம்பவே விசேஷன்றனால நிறைய பக்தர்கள் பார்க்க வருவாங்க. அதனால பேட்ச் வைஸாக பிரிச்சுல ராகு பூஜை நடத்துகிறாங்க. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பூஜை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் பூஜை